தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்ச் 2025 ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போய் மீன ராசியில் பெரிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதே இருக்குது. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் கூட போகுது. இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மாசி 17 சனிக்கிழமை கும்ப லக்கணம் துவிதியை திதியில் பிறக்குது. இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்கார், 15ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மிதுன ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு. புதன் மீன ராசியில் இருக்கார், 18ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி கும்பராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம், குரு ரிஷபராசியில் இருக்கார், சனி கும்பராசியில் இருக்கார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியோட ஆட்டம் அப்படிங்கிறத மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனராசிக்கு. அதோட ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், கிரகங்களோட வக்கர நிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள், இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது. சரி, உங்களோட ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம்? நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்க சொல்கிறேன். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள். ஏன்னா நாம் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 7.5 சனி அப்படிங்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு அனுபவிச்சிருப்பீங்க அப்படிங்கிறத பொறுத்தே தாராளமாக உங்களுக்கு தெரியும். இப்போ 7.5 சனி அப்படிங்கிறது இந்த மாத கடைசியில் உங்களுக்கு முடிய போகுது. ஆனால் இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கழியுது பார்த்தீங்களா, கழிய போகிறப்ப உங்களை வாட்டி வதைக்கும். இந்த மார்ச் மாதம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அப்படி தான் இருக்கும். என்னடா இது 7.5 முடிய போகுதுங்கிறாங்க, போகிறப்பயாவது நல்லது செய்யக்கூடாதுன்னு இந்த அடி அடிக்கதே போட்டு 7.5 வருஷம் அடி வாங்கினதை விட இந்த ஒரு மாதம் அடிங்கிறது கொஞ்சம் வலுவாக தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதை தொட்டாலும் பிரச்சனை, எந்த பணிகளை எடுத்தாலும் அது பாதியிலே நிற்கிது. ஏகப்பட்ட சிக்கல்கள், கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, கொடுத்த இடத்துல பணம் வரலை, வாங்கின இடத்துல டார்ச்சல் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏகப்பட்ட சம்பவங்கள் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும். என்னடா கொஞ்சம் நல்லா இருந்தோம்னா கடவுளுக்கு பொருட்களை மறுபடியும் பிரச்சனை கொடுக்குறாரோ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்திங்கன்னா, உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதியான சூரியனோட ராசிக்கு அதிபதி, தனஸ்தானத்துக்கு அதிபதியான சனி தன வீட்டில், ராசிக்கு 2வது வீட்டில் பகை கிரகங்கள் சேர்ந்துருக்கு. இது முயற்சிகளில் ஏகப்பட்ட போராட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா செஞ்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதில் ஏகப்பட்ட போராட்டங்கள். எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் முடிச்சோன்னு இல்லை, நமக்குன்னே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தடை தாமதம் பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே ஒரு கூட்டமே அலையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் விடாப்பிடியாக முடிச்சு அடம் பிடிச்சி அதை செஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு தான் செய்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் செஞ்சு முடித்த பிறகு அதில் திருப்தி இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்காது. அதுமாரி பார்த்திங்கன்னா கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். இந்த மாதத்தில் கொடுத்தா வராது. ஒரு 15 நாளைக்கு பல்ல பிடிச்சிட்டு ஓட்டுங்க. ஏன்னா மார்ச் 15 சூரியன் பயிற்சி ஆகிடுவார், இந்த பகை கிரகங்கள் விலகிறோம். அப்புறம் அப்படியே மொல்ல பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டுங்க. அதன் பிறகு பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது. பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருக்க தான் செய்யும். இந்த 7.5 சனியோட எல்லை வரைக்கும் இருக்க தான் செய்யும். அதேமாரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய பிரச்சனை குடும்பத்தில் தலை தூக்கலாம். நீங்கள் பார்க்காத பிரச்சனை இல்லை, 7.5 சனியில் நாம் பார்க்காத பிரச்சனையா? பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சொந்தத்தால் பிரச்சனை, சொத்தால் பிரச்சனை, பங்காளியால் பிரச்சனை, உறமுறையால் பிரச்சனை, கூட்டாளியால் பிரச்சனை, எதிரியால் பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனையும் பார்த்தாச்சு இல்லையா? இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கொஞ்சம் நிம்மதியாக உட்காரலாண்டா அப்படிங்கிற இருக்கும்போது லேசாக ஏதாவது இதில் ஒன்று அப்படியே எட்டி பார்க்கும், மறுபடியும் வரட்டா அப்படின்னு கேட்குற மாதிரி. அப்புறம் அதை உதச்சி அந்தாண்ட தள்ளி விட்டுட்டு சனி பயிற்சியை நாம் வருக 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 அப்படின்னு முழு மனசோடு வர இருக்கலாம். அதேமாரி இந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ செவ்வாய் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6வது வீட்டில் இருக்கார். அதாவது தாய் வழி ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இடம் பூமி வாங்கிறதுக்கான திட்டம் அப்படிங்கிறத திட்டுவீங்க. வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே வண்ணமயமாக மாறும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வீடு கட்டலாம்,
கட்டின வீட்டை மராமத்து பணி செய்யலாம், வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம், இல்லை ஒரு பிளாட் வாங்கலாம், மண் வாங்கலாம், மனம் வாங்கலாம். இதெல்லாம் வாங்கக்கூடிய சாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு லேசாக தெரியும். அந்த வகையில் இது ஒரு வரவேற்கத்தக்க மாதம்தான், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதேமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு ரிஷபராசியில் 5ஆம் இடத்துல இருக்கார். 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன் 3ஆவது வீட்டில் இருக்கார். பரிவர்த்தனை யோகம், ரெண்டும் பகையாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று வீடு கொடுத்து இப்போ பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது தான். வியாபாரத்தில் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உங்களோட குணமறிஞ்சு நடந்துக்குவாங்க. நம்ம முதலாளி நல்ல மனுஷன், 10 ரூபா நமக்கு செய்வாரியா, அவர் இப்போ கஷ்டத்தில் இருக்கார், அதனால தான் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி வேலையாட்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க, நமக்காக கடுமையாக உழைப்பாங்க. அது ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி போட்டிகளை சமாளிப்பீங்க. வேலை செய்கிற இடத்துல போட்டியாளர்கள் எல்லாத்தையும் தாண்டி மேலிடத்துல நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழிலில் போட்டிகள் எல்லாம் சமாளித்து நீங்கள் தான் பெரிய ஆள், என் துறையில் நான் தாண்டா அதிக வியாபாரம் பண்ணுறேன், இந்த ஏரியாவுக்கு நான் தாண்டா வியாபாரத்தில் அதிக கல்லா கட்டுறேன் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டிகளை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். முதல் 15 நாள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் இருக்கார். உங்களோட ராசிக்கு புதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 6க்கும் 9க்கும் அதிபதி. அவர் நீசம் அடைகிறார் அப்படிங்கிறது நல்லது தான். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி இல்லையா, இந்த கடன் பகை இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதி பலம் இழக்கிறார். அப்படிங்கிறப்ப நமக்கு கடன்லாம் கொஞ்சம் குறையும். அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு திட்டங்கள் அப்படிங்கிறது நீண்ட கால திட்டங்களாக திட்டுவீங்க, அது எல்லாமே நிறைவேறும். 18 தேதிக்கு மேலே வக்கரத்தில் புதன் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கு வருவார். காசு இது நமக்கு வரும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அது வந்திருக்காது, தாமதமாகிட்டே போயிட்டு இருந்திருக்கும். 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வர வேண்டிய தொகை கைக்கு வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல தொகை, ஒரு நல்ல அதிர்ஷ்டம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த மாதத்தோட கடைசியில் மகா சனிப்பெயர்ச்சி. சனிப்பெயர்ச்சியால் மகர ராசிக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம தனியாக வீடியோவாகவே கொடுத்துருக்கோம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக சொல்லணும்னா 30 வருஷத்துக்கு பிறகு உங்களோட ராசிக்கு 3ஆவது வீட்டுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறார். உங்கள் வாழ்க்கையை அப்படியே அசை போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி பாருங்கள். 30 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 30 வயசுக்கு மேலே இருந்தவங்கள அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுடா, நல்லா இருந்துச்சுடா லைஃபு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் அப்படிங்கிறது வருது. சனியே தைரியத்தை கொடுக்குறார். அப்படிங்கும்போது வேறு என்ன நமக்கு வேணும்? எதுக்குமே அஞ்சாத சனி பகவான் நமக்கு தைரியத்தை கொடுக்குறார். அப்படிப்பட்ட சனி தைரிய வீரியஸ்தானத்துக்கு போகிறார். 7.5 சனி காலகட்டத்தில் உங்களை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி இருந்தாரோ அது எல்லா கஷ்டத்துக்கும் இப்போ சனியே நல்ல பலன்கள் அப்படிங்கிறத வாரி கொடுப்பாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே உங்களுக்கு நல்ல நாள் தான். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது மனம் போல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு மகத்துவமான மாதமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.